ஆனால் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ராஜதந்திரத்தில் ஒரு பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியது, ரஷ்யா கூட நம்மளுக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. மெடிட்ரேனியன் வழியாகவும் நம்மளுக்கு எண்ணெய் வந்து சேரலாம். சென்னை வால்டியோஸ்டாக் காரிடார்னு இருக்குது. வால்டியோஸ்டாக்ன்றது ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் சைடு, அதாவது கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். அங்கேருந்து தொடங்கி சென்னைக்கு வந்து எண்ணெய் கப்பல்கள் வரலாம். ஸோ அது வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கிற எண்ணெய் வந்து 22% மாத்திரமே இப்போ இருக்குது. அது கூட 1 மில்லியன் பேரல் கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். இப்போ 32%, 33% வரைக்கும் நம்ம அதை அதிகரிக்க முடியும் நம்மளால் தேவைப்பட்டா. அப்போ 33% அதிகரித்தோம்டான்னா நம்மளோட தேவைகள் அதுலேயே பூர்த்தி ஆயிடும் கிட்டத்தட்ட. ஒருவேளை அப்படி நடக்கும் நான் சொல்ல வரல. 1979 ரெவல்யூஷனுக்கு அப்புறமா, இஸ்லாமிய கிளர்ச்சிக்கு அப்புறமா சீஜ் ஆஃப் அமெரிக்கன் எம்பசின்னு ஒன்று ஃபேமஸாக நடந்தது. அமெரிக்க தூதரக அதிகாரிகளை உள்ளே வைத்து பெணக்கைதிகளாக பல ஆண்டுகள் அவங்க உள்ள சிறைப்பிடித்திருந்தாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் ட்ரம்பின் அரசியல் செல்வாக்கு, இன்னும் சொல்ல போனால் கடல் வழியில் அவங்க வந்து சைலோ வச்சுருக்காங்க. சைலோன்னா ஓப்பனிங் இருக்கும். அது வழியாக மெசைல்களை ஏவுறதுக்கு அவங்க வழித்தடம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்ரஹாம் லிங்கன் ஷிப்பை வந்து அவங்க தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிச்சு. சென்ட்காம் இல்லைன்னு சொல்லுது, ஆனால் ஈரான் வந்து அடித்தோன்னு சொல்லுது. பட் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இது மிகப்பெரிய பின்னடைவை அமெரிக்காவுக்கு உருவாக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பர் ஹேண்ட்ன்றது வந்து அமெரிக்காவுக்கு தான் இருக்குது, இஸ்ரேலுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட வான்படை அது எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தா அவங்க ஈரானை எப்போ வேணாலும் தாக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னடான்னா ஈரான் மொத்த பிராந்தியத்தையும் தாக்க முடியும் அவங்க மிசைல்ஸை கொண்டு. இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் இது அவங்க தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் அத்தனை நாள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உலகத்துக்கு பொறுமை இருக்கான்னா, இது எப்படிப்பட்ட போராக இருக்க போதுன்னா இது பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன் அப்படின்னும். பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன்னா யார் முதல் கன்சிமிட்டுவார். ரெண்டாவது, நீங்களும் நானும் போர் புரிகிறோம்டான்னா நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரும்போது நான் உங்களுக்கு அடிபணிகிற அளவில் இருக்கும்போது நான் பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது உங்கள் பார்வையாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அதே சூழ்நிலையில் என்கிட்ட வரணும்னு நினைப்பீங்க. அதுக்கு பதிலாக எத்தரப்புக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாதுகாப்புத்துறை ஆலோசகரான திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஜெயஹிந்த். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போர், இஸ்ரோ தாக்குதல், அதற்கப்புறம் வந்து ஈரான், பாகிஸ்தான், இந்த மாதிரியான நிறைய நாடுகள் இந்த ஒரு விஷயத்திற்குள்ளே வந்திருக்கு. இதை போர்னு மென்ஷன் பண்ணலாமா? பிராந்திய போர் தான் இது. அப்படிங்களா? கிட்டத்தட்ட அறிவிக்க வேண்டியது அவசியமே இல்லையே. மொத்த கல்ஃப் பிராந்தியம், அதாவது மேற்காசிய பிராந்தியம் முழுமையாக இந்த போர் பரவி இருக்கிறது. ஈரானை இவங்க தாக்குறதும், இவங்க திருப்பி இஸ்ரேலை தாக்குறதும், கத்தாரை தாக்குறதும், குவைத்தை தாக்குறதும், சவுதி அரேபியா, பஹ்ரைன், யுஏஇ, கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்குதுல்ல. கிட்டத்தட்ட எல்லா நாடுகள் மீதும் தாக்குதல் நடந்த வண்ணம் இருக்கிறது. எங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து பேஸ் இருக்கோ, அதாவது இராணுவ தளவானங்க இருக்கோ, அது மேலே எல்லாம் தாக்குதல்கள் ஈரான் பண்ணியிருக்கு. ஈரான் மீது இவங்க தாக்குதல் பண்ணதுக்கு பதில் தாக்குதல்கள் அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது முழு பிராந்திய போராக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார், இப்போ இந்த போர்னால இந்தியாவுக்கு என்னென்ன விதமான பாதிப்புகள், பொருளாதார சிக்கல்கள்? அதை பெரிய பாதிப்புன்னா மக்கள் சார்ந்த பாதிப்பு நம்மளுக்கு பெருசாக இருக்குது. 9 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி லட்சம். 9 மில்லியனா, 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர், 90 லட்சம் பேர். 1 கோடிக்கு இன்னும் ஒரு மில்லியன் இருந்தால் 1 கோடி மக்கள். கிட்டத்தட்ட 90 லட்சம் மக்கள் வந்து அந்த பிராந்தியத்தில் இருக்காங்க. வேலைக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ அங்கே இருக்காங்க. இல்லை, இப்போ நியூஸ் வந்திருக்கு, 1100 மாணவர்கள் அங்கே இந்திய மாணவர்கள் அங்கே இருக்காங்க. ஆமாம், எல்லாரையும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களோட பாதுகாப்பு, அவங்க அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணோன்னா, அதாவது அங்கேருந்து மீட் எடுத்துகிட்டு வரணுன்னா எத்தனை நாடுகள்லேருந்து நம்ம மீட் எடுத்துகிட்டு வர முடியும்? இந்த போர் நீடிச்சுதுன்னா இந்திய உயிர் சேதங்கள் ஏதாவது நடந்தால், உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி அந்த பிராந்தியத்தில் நடந்த போரே எடுத்துக்கலாம். யமனில் நடந்தப்போ நம்ம 30,000 பேர் மேலே மீட்டுட்டு வந்தோம். ஈராக்கில் 91 நடந்தப்போ நம்ம கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்கிட்ட நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ யுக்ரைன் போரில் கூட நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதான் யுக்ரைன் ஐரோப்பிய நாடு கீழே வருது. நான் சொல்றது மேற்காசியால் நடந்த போர்கள்லேயே அது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கும்போதே இத்தனை பேர் நம்ம மீட் எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. இப்போ மொத்த பிராந்திய போராக மாறும்போது அப்போ எத்தனை
இந்தியம் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க அந்த இடத்துல. நான் சொன்ன மாதிரி 90 லட்சம் பேர்னா எத்தனை கப்பல் தேவை, இல்லை எத்தனை ஏரோப்ளேன் தேவை. ஏன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த மொத்த ஏரியாவே நோ ஃப்ளை ஜோன் ஆயிடுச்சு. நோ ஃப்ளை ஜோன்னா எந்த பிளேனும் பறக்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுது. ஏன்னா எந்த ஏவுகணை எதை அடிக்குது எதை தாக்குதுன்னு யாருக்குமே புரியல. ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்க்குள்ள உள்ள போகவே முடியாது. அது 21 மைல் அளவு உள்ள விரிவளவு உள்ள ஒரு தண்ணீர் போக்குவரத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு இயற்கையாக ஏற்பட்ட ஒரு வழித்தடம். அந்த வழித்தடத்தை வந்து ஈரான் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எந்த ஏவுகணைனாலும் அதில் வரக்கூடிய கப்பல்கள் மீது தாக்கப்படலாம். ஸோ எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே அதன் மீது அந்த எண்ணெய் கப்பல்களை நோக்கி ஈரான் வந்து தாக்குதல் செய்தால் அந்த இடத்துல கப்பல்கள் முழுகிடுச்சுன்னா அப்போ எண்ணெய் போக்குவரத்து 20% 25% பாதிப்புக்கு ஏற்படும். அப்போ எண்ணெய் விலை உயரும், உலகளாவிய எண்ணெய் விலை உயரும். ஆல்ரெடி 9% பிரெண்ட் ஆயில் அப்படின்வாங்க, அது உயர்ந்திருக்கு. இப்போ சவுதி அராம்கோவோட ரிஃபைனரியை போட்டு அடிச்சிருக்காங்க. அதாவது சுத்திகரிப்பு ஆலை, அது உலகத்தில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலைகள் ஒரு ஆலை வந்து அராம்கோ ஆலை சவுதி அரேபியாவில் இருக்கு. அதை அடிச்சிருக்காங்க, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை. ஆனால் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நம்மளோட ராஜதந்திரத்தில் ஒரு பகுதியாக நம்ம பார்க்க வேண்டியது, ரஷ்யா கூட நம்மளுக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. மெடிட்ரேனியன் வழியாகவும் நம்மளுக்கு எண்ணெய் வந்து சேரலாம். சென்னை வால்டியோஸ்டாக் காரிடார்னு இருக்குது. வால்டியோஸ்டாக்ன்றது ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் சைடு, அதாவது கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். அங்கேருந்து தொடங்கி சென்னைக்கு வந்து எண்ணெய் கப்பல்கள் வரலாம். ஸோ அது வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கிற எண்ணெய் வந்து 22% மாத்திரமே இப்போ இருக்குது. அது கூட 1 மில்லியன் பேரல் கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். இப்போ 32%, 33% வரைக்கும் நம்ம அதை அதிகரிக்க முடியும் நம்மளால் தேவைப்பட்டா. அப்போ 33% அதிகரித்தோம்டான்னா நம்மளோட தேவைகள் அதுலேயே பூர்த்தி ஆகிடும் கிட்டத்தட்ட. ஒன்று. ரெண்டாவது, இந்தியா 70 நாட்களுக்கான எண்ணெயை உள்நாட்டிலேயே தேக்கி வச்சுருக்கோம். அது பேர் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னுவோம். நம்ம அந்த எவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம தேக்கி வைத்திருக்கிறதுனால இங்கே விலை உயர்வு வரத்துக்கான சாத்தியம் மிக குறைவு. அத்தனை நாள் இந்த போர் நடக்குமா என்றால் நடக்காது. இந்த போரின் மைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட குறிக்கோள் ஒன்று. இஸ்ரேலோட குறிக்கோள் ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவோட குறிக்கோள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்சி மாற்றத்துக்கு வந்து அவங்க தலைமையை வந்து குறிவைத்து தாக்குனாங்க, ஐஆர்ஜிசியை வந்து குறிவைத்து தாக்குனாங்க. ஆனால் புது தலைமை ஏற்பட்டிருக்கு. ஐஆர்ஜிசி திரும்பவும் முழுமையாக அது தாக்கப்படலை. இப்போது மேசூத் பெஷஸ்கியான், அதாவது அவங்களோட ஜனாதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட குலாம் ஹுசைனின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி, ப்ளஸ் அவங்க இல்லாமல் அலிரசா அராஃபின்னு சொல்லிட்டு முக்கியமான அவங்க இஸ்லாமை சேர்ந்த ஒரு கிராண்ட் கவுன்சில்னு சொல்லுவாங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபரும் மதகுருவும் வந்து இவங்க 3 பேர் கொண்ட தற்காலிக தலைமையை அமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அதுக்கப்புறம் 88 பேர் கொண்ட குழு, கிராண்ட் கவுன்சில், அயத்துல்லாக்களின் குழு வந்து ஒன்றாக உட்கார்ந்து யாரை தலைவராக, நாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம்ட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது இப்போ நடக்காது. ஸோ தலைமை முழுமையாக அளிக்கப்பட்டதா என்றால் இல்லை. இப்போ ஈரானோட மொத்த போக்குமே எப்படி இருக்குண்டான்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல், இந்த பிரச்சனைக்குரிய சூழலானதை ஈரானுக்கு எப்படி சாதகமாக மாற்ற முடியும்? ஸோ அவங்களோட இலக்கு வந்து அமெரிக்கா எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சப்ளை இருக்கோ அந்த கல்ஃப் பகுதியில், அதாவது வளைகுடா பகுதியில் எங்கெல்லாம் அவங்களுக்கு துறைமுகங்களோ இல்லை அவங்களுக்கான கிடங்குகளோ அவங்களுக்கான பேசஸோ இருக்கோ அங்கெல்லாம் வந்து குறிவைத்து தாக்குறாங்க. உதாரணத்துக்கு மணமால இருக்கக்கூடிய 5th ஃப்ளீட்டோட பேஸ் தளவானத்தை தாக்கியிருக்காங்க. தோஹா கொத்தாரில் தாக்கியிருக்காங்க அலுதைத் பேஸை. அதே வந்து சவுதி அரேபியாவில் இருக்க பேஸை தாக்கியிருக்காங்க. ஸோ குவைத், யுஏஇயில் சிஏஏவோட ஆஃபீஸ் இருக்குது, அமெரிக்காவோட உலக ஸ்தாபனத்தோட ஆஃபீஸ், அதை அடிச்சிருக்காங்க துபாயில். ஸோ எங்கெல்லாம் அமெரிக்காவோட முக்கியமான அவங்க இராணுவம் சார்ந்த இல்லை அவங்க உளவமைப்பை சார்ந்த
அமைப்புகள் சார்ந்த இடங்கள் இருக்கிறதோ, தளவானங்கள் இருக்கிறதோ, அதை எல்லாத்தையும் அவங்க தாக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இதனால் யூஎஸ்க்கும் ஒரு பக்கம் சேதம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தூதரகங்களையும் இப்போ தாக்க தொடங்கிட்டாங்க. குவைத்தோட தூதரகத்தை தாக்கியிருக்காங்க, பஹ்ரைன் தூதரகத்தை தாக்கியிருக்காங்க. நேற்று வந்து நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானில் அங்கே லாகூர்லேயும் கராச்சிலையும் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ ஒருவேளை அப்படி நடக்கும் நான் சொல்ல வரல. 1979 ரெவல்யூஷனுக்கு அப்புறமா, இஸ்லாமிய கிளர்ச்சிக்கு அப்புறமா சீஜ் ஆஃப் அமெரிக்கன் எம்பசின்னு ஒன்று ஃபேமஸாக நடந்தது. அமெரிக்க தூதரக அதிகாரிகளை உள்ளே வைத்து பிணைக்கைதிகளாக பல ஆண்டுகள் அவங்க உள்ள சிறைப்பிடித்திருந்தாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் ட்ரம்பின் அரசியல் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் சரியக்கூடும். ஆல்ரெடி அவர் அரசியல் செல்வாக்கு பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. ஸோ அதே விஷயம், இன்னொரு விஷயம், இஸ்ரேல் பார்வையிலேருந்து எடுத்து பார்த்தா இஸ்ரேலோட முக்கியமான நகரங்கள் மீது குண்டுமழை பொழிஞ்சிருக்காங்க. லெபனானில் வந்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது தாக்குதல் நடத்திருக்கு. அதில் முகமது ராதுன்னு நினைக்கிறேன், ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த லெபனான் பாராளுமன்ற குழுவுக்கு தலைவர் அவரை கொண்டு இருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லாவை சேர்ந்த முக்கியமான புள்ளிகளை இஸ்ரேல் கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் டெல்அவிவ் மீது சரமாரியான குண்டுமலையும், ஜாஃபா என்ற நகரத்தின் மீது சரமாரியான குண்டுமலையும் ஈரான் பொழிந்து கொண்டிருக்கிறது ஏவுகணைகள் மூலமாக. இன்னும் சொல்லப்போனால் கடல் வழியில் அவங்க வந்து சைலோ வச்சுருக்காங்க. சைலோன்னா ஓப்பனிங் இருக்கும், அது வழியாக மெசைல்களை ஏவுறதுக்கு அவங்க வழித்தடம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்ரஹாம் லிங்கன் ஷிப்பை வந்து அவங்க தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிச்சு. சென்ட்காம் இல்லைன்னு சொல்லுது, ஆனால் ஈரான் வந்து அடித்தோன்னு சொல்லுது. பட் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இது மிகப்பெரிய பின்னடைவை அமெரிக்காவுக்கு உருவாக்கும். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே வந்து ஒரு பெரும் அதிருப்தியில் இருக்காங்க. நம்மளை கேட்காம, நம்ம நாடுகளை கேட்காம இங்கே இருக்கிற பேஸுகளை, அதுவும் ரம்ஜான் காலத்தில் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன? அதனால தானே அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. இந்த போரை நம்ம நாடலையே, நம்ம நாடாத போரை எதுக்கு நம்ம மேலே அமெரிக்கா திணிக்க பார்க்குது, இஸ்ரேல் திணிக்க பார்க்குதுன்னு பார்க்குறாங்க. இஸ்ரேலை பொறுத்தவரை அவங்க இந்த போரை பண்ணலன்னா, ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக மாறிச்சுன்னா இஸ்ரேலோட பாதுகாப்புக்கும் வருங்காலத்துக்கும் இது ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்ப ஒரு காரணத்தினால்தான் இஸ்ரேல் இந்த தாக்குதல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க. சார், இப்போது இந்தியாவுக்கு அன்னைக்கு அப்துல் கலாம் அவர்கள் வந்து இந்த அணு ஆயுதம் வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு என்ன நிலைமை நடந்துகிட்டு இருக்கோ அதே நிலைமை தான் நமக்குன்ட்டு சொல்றாங்கல்ல, அது உண்மையா? அப்துல் கலாம் மட்டுமல்ல, 1974 நம்ம வந்து பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் கலாம் அவர்கள் சொன்னது போல அவர் காலத்தில் ஆப்ரேஷன், அதாவது சக்தி நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அவர் செய்தது காரணமாக அவர் அன்னைக்கு கொடுத்த விளக்கமானது இட்ஸ் அ வெப்பன் ஆஃப் டிட்டரன்ஸ். அதாவது மற்றவர்கள் நம்மை தாக்குவதற்கு இது ஒரு தடுப்பாக இருக்கும் அப்படின்னு தான் அவர் சொன்னார். நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்பன் இல்லை, மற்றவன் வந்து நம்ம மேலே எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை அரணா பயன்படுத்திக்கலாம். ஒரு பாதுகாப்பு வளையம் தான் அது. ஆனால் சில நேரங்களில் அது குரங்கு கிட்ட மாட்டிக்கிட்ட பூமாலை மாதிரி பாகிஸ்தான் மாதிரி நாடுகளிடமும் இருக்கிறது. இட்ஸ் அ ரோக் ஸ்டேட். ஸோ அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயம். ரெஸ்பான்சிபிள் பவர் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்தால் அது டிட்டரண்ட் வெப்பன் தான். இதுதான் ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஒரு அணுகுண்டு வைத்திருந்தாலே நமக்கு முழுமையான பாதுகாப்பு வந்து விடுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்களில் அணுகுண்டு இருந்தும் பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கு. ஏன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டுமே அணுகுண்டு நாடுகளாக மாறின பிற்பாடு தான் கார்கில் போர் நடந்தது, அதுக்கப்புறம் தான் பாராளுமன்ற தாக்குதல் நடந்தது, அதுக்கப்புறம் தான் மும்பை தாக்குதல் நடந்தது. 99 அந்த டைம் தானே சார்? 99 கார்கில், 2001 பார்லிமெண்ட் அட்டாக்கு, 2008 மும்பை அட்டாக்கு. அந்த ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி ஃபேக்டரை வந்து நம்ம மனசில் கொண்டு தான் துல்லிய தாக்குதல்களில் நம்ம ஈடுபட்டோம். இப்போ துல்லிய தாக்குதல்கள் நம்ம பண்ணதுக்கு காரணம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணதுக்கு காரணமே அந்த நியூக்ளியர் த்ரெஷோல்டு, அது அணு ஆயுத போராக மாறாமலும் இருக்கவும், அதே சமயத்தில் பாகிஸ்தான் நாங்கள் அணு ஆயுத நாடு அப்படின்ற போர்வையில் தீவிரவாதத்தை நம் மீது ஏவி விடாமல் இருக்கவும், அப்படி ஏவி விட்டால் அதற்கான விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்கும் என்று புரிய வைக்கவும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணும். அதுக்கு வந்து 3 விஷயங்கள் முக்கியம். குறிக்கோள், கிளியரா திட்டவட்டமான ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். 2வது இன்டெலிஜென்ஸ், கரெக்டான துல்லியமான தகவல் நமக்கு தெரியணும். 3வது விரைவாக செயல்படும் தன்மை. இது 3 இருந்தால் தான் அது மாதிரி பண்ண முடியும். இஸ்ரேல் இப்போ பண்ணியிருக்கு.
சவுதி இது பின்னாடி பின்புலமாக இருந்திருக்கு. சவுதி சிரியாவோட ஆட்சியாளர்களை பயன்படுத்தி அல்ஷராரா அங்கே இருக்கக்கூடிய அந்த நபரை பயன்படுத்தி சிரிய வான்வெளி வழியாகத்தான் 200 விமானங்கள் ஈரானை போய் சென்று அடைந்தது. 200 விமானங்களில் தான் தாக்குதல் நடந்திருக்கு. அதில் F-15 ரக விமானம், 16 ரக விமானம், 35 ரக விமானம், 3 விமானங்கள் இருக்கு. இவங்க லாய்டர் அம்யூனிஷன்லேருந்து பங்கர் பஸ்டர் பாம்கள்லேருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஈரானோட பேட்ரிஸ், அதாவது ஏர் டிஃபென்ஸ் பேட்ரிஸ் அப்படின்வாங்க, தப்பி தவறி வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த வான்வெளியில் வரக்கூடிய அது மெசைல் ஆகட்டும் இல்லை விமானமாகட்டும், எதிரி விமானமாகட்டும், அதை தகர்க்கக்கூடிய S-300 மெசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அது முழுமையாக அதை அழிச்சாங்க. ரெண்டாவது அவங்க சைனாது வந்து வச்சுருக்காங்க. இது 2வது முறை சைனா அது ஃபெயில் ஆயிருக்கு. HQ-9 வச்சுருக்காங்க, HQ-12 வச்சுருக்காங்க, HQ-36 வச்சுருக்காங்க, HQ-45 வச்சுருக்காங்க, 54 வச்சுருந்துருக்காங்க, 67 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரி எல்லாம் ஒர்க் பண்ணல. அப்புறம் எதுக்கு வச்சுருக்காங்க? அதுதான் சைனாது. பாகிஸ்தானில் கூட வச்சுருந்தாங்க, மேலே பார்த்துதா. ஸோ அது எல்லாமே வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது அவங்க தகர்த்தது எதிரானா ட்ரக் எரெக்டட் ராக்கெட் லான்ச்சர்ஸ், ட்ரக் எரெக்டட் ராக்கெட் TELs அப்படின்வாங்க, ட்ரக் எரெக்டட் லான்ச்சர்ஸ் அப்படின்வாங்க. ட்ரக்குகளில், மொபைல் ட்ரக்குகளில் அதை லான்ச் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் ஈரானுக்கு மற்ற முறையில் அழிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அவங்க வந்து இஸ்ஃபான் அவங்களோட அண்டர் கிரவுண்டில் பண்ணக்கூடிய தேக்கி வைக்கக்கூடிய ஏவுகணைகளை தேக்கி வைக்கக்கூடிய கிடங்கு இருந்திருக்கு. அந்த கிடங்கையும் வந்து அவங்க பாதுகாத்துக்கிட்டு அழிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஏவுகணைகளை வேறு இடத்துல அப்புறப்படுத்தியிருக்காங்க. இஸ்ஃபானில் தான் அவங்களோட நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியும் இருந்தது. கிட்டத்தட்ட 400 kg யுரேனியம் வந்து சுத்திகரித்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இஸ்ரேலோட நோக்கம் அதை அழிக்க வேண்டும் என்றால் அந்த நோக்கம் நிறைவேறியதா இல்லையா என்று இஸ்ரேலுக்கு இன்னி வரைக்கும் புரியல. கரம்ஷேர் அடிச்சிருக்காங்க, குவாம் அடிச்சிருக்காங்க. கரம்ஷேரில் வந்து அவங்களுக்கு இன்னொரு ஏவுகணை கிடங்கு இருக்குது, அதையும் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டெஹ்ரானில் வந்து தலைமையகத்தை அடிச்சிருக்காங்க. இத்தனை அடித்தும் அரசியல் தலைமையகம் செயலிழக்க செய்தால் இவங்க நினச்சது நடந்துரும்னு நினச்சாங்க. ஆனால் அரசியல் தலைமையகம் செயலிழக்க செய்த பின்னும் ஈரான் இன்று போர் புரியும் தன்மையை கொண்டுள்ளது. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஈரான் இப்போ ஒரு காலைல ட்ரம்ப் சொன்ன வார்த்தையின்படி IRGC ஈரான் மீது பற்று கொண்டவர்கள், நாட்டுப்பற்று கொண்டவர்களோடு சேர்ந்து ஈரானை கட்டமைப்பதற்கு தயாராக இருந்தால் தங்களைத்தானே சரண்டர் ஆவதற்கு, அதாவது அவர்கள் துப்பாக்கிகளை கீழே போட்டு சரணடைய தயாராக இருந்தால் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார். அதுக்கு அலி ரஜா ஃபஸ்ட்டு வந்து அவர் சொன்ன லர்ஜானி அவர் சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் சாதகமாகவே தான் பேசினார் பேச்சுவார்த்தைக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, நான் எதுக்காக இவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கணும், அலி லார்ஜானி சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஏன்னா போன வருடம் ஜூன் மாதத்துலேயும் இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது 15 நாட்கள் கழித்து தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே தான் தாக்குதல் ஆப்ரேஷன் மிட்நைட் ஆம்பர் நடத்துனாங்க. இப்போது ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியும் 26ஆம் தேதி வரைக்கும் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இந்த தாக்குதலானது சாட்டர்டே நடக்குது. ஸோ இவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது இன்னொன்றா இருக்குது. ஸோ நம்பகத்தன்மை அமெரிக்கா மீது வெகுவாக குறைந்துள்ளது. ஓகே சார், இப்போது ஃபஸ்ட்டு சொன்னீங்கல்ல இந்த போர் வந்து இவ்வளோ நாள் நடக்காது அப்படின்னு, இப்போ எவ்வளோ நாள் தான் நடக்கும் சார்? இது எப்படிப்பட்ட போராக இருக்க போதுன்னா, இது பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன் அப்படின்னும். பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன்னா யார் முதல் கன்சிமிட்டுவார். ரெண்டாவது, நீங்களும் நானும் போர் புரிகிறோன்றான்னா நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரும்போது நான் உங்களுக்கு அடிபணிகிற அளவில் இருக்கும்போது நான் பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது உங்கள் பார்வையாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அதே சூழ்நிலையில் என்கிட்ட வரணும்னு நினைப்பீங்க. அதுக்கு பதிலாக எத்தரப்புக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது அப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து ஒரு சுமூகமான தீர்வை எட்ட முடியும் அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை. இவங்க என்ன நினைப்பாங்க, ஈரான் போர் புரியும் தன்மையை முழுதாக அழித்து விட வேண்டும் என்பது இவங்களோட குறிக்கோள். அவங்களோட குறிக்கோள் என்ன, அமெரிக்கா வந்து இங்கே இருந்து எந்த விதமான தாக்குதல் நடத்தினாலும் அந்த தாக்குதலை பொறுத்து கொண்டு பதில் தாக்குதல் செய்யும் வண்ணம் ஈரான் செயல்பட முடியும்னு சொல்லிட்டு உலகத்துக்கு புரிய வைக்க வேண்டியது ஈரானோட தேவையாக இருக்குது. அதை தான் ஈரான் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஈரான் அரசு அடிபணிந்து விட்டதுன்னா அந்த ஆட்சியை காணாமல் போயிடும். சொன்னல, யார் கண்ணு நானும் நீங்களும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கோம், யார் முதல்ல கண்ணை சிமிட்டுவாங்கன்றது தான் இதில் கேள்வியே. யாரோட ஹேண்ட் அப்பர் ஹேண்ட் இருக்குன்றது தான் இதில் கேள்வியே. இந்த நிமிஷம் வரைக்கும்
அப்பர் ஹேண்ட்ன்றது வந்து அமெரிக்காவுக்கு தான் இருக்குது, இஸ்ரேலுக்கு தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட வான்படை அது எல்லாத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு பார்த்தா அவங்க ஈரானை எப்போ வேணாலும் தாக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னடான்னா ஈரான் மொத்த பிராந்தியத்தையும் தாக்க முடியும் அவங்க மிசைல்ஸை கொண்டு. இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் இது அவங்க தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் அத்தனை நாள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உலகத்துக்கு பொறுமை இருக்கான்னா அதுதான் முக்கியம். உலக அளவில் ஏதாவது பொருளாதார வீழ்ச்சி அந்த மாதிரி ஏதாவது? அதான் சொன்னேன், எண்ணெயோட விலை பெருசாக சொன்னீங்க. உலக அளவில் இப்போ 9% எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. இன்னைக்கு $72 இந்த போர் முடியறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி $72 ஒரு கச்சா எண்ணெயோட ஒரு பீப்பா எண்ணெய், ஒரு பீப்பா கச்சா எண்ணெயோட விலை $72 இருந்தது. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த போர் தொடங்குதுன்னா $150 வரைக்கும் வந்துடும். அப்போ $150 என்ன 2 மடங்கு உயருது. இதனால் அமெரிக்காவுக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து எண்ணெயை வந்து உற்பத்தி செய்யும் நாடு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியா, சைனா, கொரியா, ஜப்பான் இது போன்ற நாடுகளுக்கு வந்து பிரச்சனை. ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம். ஆனால் நம்ம நாடை கூட நம்ம ஓரளவுக்கு பாதுகாத்து வச்சுட்டோம். ஏன்னா ரஷ்யா ஆயிலை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுனால. சைனாவும் ரஷ்யா ஆயிலை வாங்கிட்டு இருக்கு, ஜப்பானும் ரஷ்யா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு இருக்கிற பிரச்சனைனா ரஷ்யா ஆயிலை நம்ம இந்தியா வாங்கினா கூட இந்தியா மேலே தடை போட முடியாது, டேரிஃப் போட முடியாது. ஏன்னா டேரிஃபே செல்லாதுன்னு அவங்க சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஸோ அவர் டேரிஃப் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. சாங்ஷன் யூஎன்ல போயிட்டு சாங்ஷன் எடுத்துகிட்டு வரணும்னா அதுவும் முடியாது. ஸோ தாராளமாக நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கான எண்ணெயை வாங்க முடியும். உலக அளவில் 10 மில்லியன் பேரல் அளவுக்கான தட்டுப்பாடு ஏற்படும், எண்ணெயோட தட்டுப்பாடு. ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு 2,06,000 பேரல்கள் அதிகரிப்போம் உற்பத்தின்னு சொன்ன ஒரு இலக்கை வச்சுருந்தாங்க. ஒபெக் ப்ளஸ். ஒபெக் ப்ளஸ்னா ஒபெக் ப்ளஸ் ரஷ்யா, ஆயில் ப்ரொடியூசிங் எக்கனாமிக் கண்ட்ரிஸும் ரஷ்யாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட இலக்கை வந்து 2,06,000 பேரல் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து 1,37,000 பேரல். சவுதி அரேபியா கிட்ட ரிஃபைன் பண்ணி சுத்திகரித்து அந்த ஆலைகளில் தேங்கி கிடக்கும் கச்சா எண்ணெயே பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பேரல் தேங்கி கிடக்குது. அது வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. வேற ஏதாவது பொருட்களுடைய விலை அந்த மாதிரி சார் என்ன விலை உயர்ந்தா எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும் சார். காய்கறியிலேருந்து எல்லா விலையும் ஏறும் சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஏறும், ஃப்ளைட் சார்ஜஸ் ஏறும் வேர்ல்டு லெவலில். இதை பேர் தான் ஆயில் ஷாக் அப்படின்வாங்க. ஸோ இந்த போரானது மிஞ்சி போனால் ஒரு 10-15, ஏன்னா ட்ரம்ப்போட நம்பிக்கை என்னன்னா இதை ஒரு மாதம் ஃபஸ்ட்டு 7 நாளில் முடிச்சிடுவோம் அப்படின்னவர் இப்போ ஒரு மாதம் சொல்கிறாரு. ஈரான் நாங்கள் கடைசி வரைக்கும் பார்ப்போன்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த போரானது ஒரு இழுபறி போராக, பிராந்திய போராக மாறும்போது அப்போ எல்லாரும் வந்து இந்த போரை நிறுத்துங்கப்பான்னு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது யாரோட கை ஓங்குதோ இல்லை யாருக்கு வந்து லைட்டாக எட்ஜ் இருக்கோ அப்போ அவங்க ஒரு தீர்வுக்கான ஒரு நிலை எட்டுவாங்க. அது இன்னும் அடுத்த 10-15 நாட்களுக்குள்ள நடக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்போ அந்த 10-15 நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நான் மேக்ஸிமம் பீரியட் சொல்கிறேன். ஒருவேளை அதுக்கு முன்கூட்டியே கூட நடந்தால் கூட, ஏன்னா ஒமானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் பத்ர் வந்து அவர் வந்து அமெரிக்கா கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார், ஈரான் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். ஈரான் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கல. ஏன்னா அமெரிக்கா நம்பகத்தன்மை மிகவும் குறைவாக இருக்கிறது. 2 வாட்டி அவங்க நம்ப வச்சு அவங்கள ஏமாத்திட்டாங்க ஈரானை. ஸோ எப்படி நம்புறதுன்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பேசணுமா பேசக்கூடாதா என்ற ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா மாத்திரம் டிசைட் பண்ண முடியுமா, இல்லை அதில் இஸ்ரேலோட பங்கு என்ன இருக்குது, சவுதியோட பங்கு என்ன இருக்குது, இதெல்லாம் கூட நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ஜெயந்த். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.